ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு குக் வித் ஷிவு. இன்றைக்கி நம்ம நல்ல ஜூஸியான டேஸ்டியான பாதுஷா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக, ரொம்பவே குவிக்காக, ரொம்பவே ஈஸியாக இது செஞ்சுக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கன் அழுத்திட்டு ஆல் பட்டன் அழுத்திடுங்க. இதனால் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடுங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிக்கை அளவுக்கு உப்பை சேர்த்திக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர்னு கிடைக்கும், அது அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கணும். இதை சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஜலிச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்திக்கோங்க. பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிரை சேர்த்துருக்கேன். இதை கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடு பண்ணிவிட்டு சேர்த்திக்கணும். நல்லா சூடாக இருக்கிற நெய்யை சேர்த்திக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவை பிசையக்கூடாதுங்க. பிசைஞ்சால் பாதுஷா நல்லா கெட்டியாக வந்துடும். அதனால் நல்லா சாஃப்டாக வரணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த காரணத்துக்கும் பிசையக்கூடாதுங்க. பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா இது மேலே ஒரு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அடுத்து இந்த பாதுஷாவுக்கு பாகம் பண்ண போகிறோம். எந்த கப்பில் நம்ம மைதா மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்திக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இது ஐ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், 10 நிமிஷம் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். பாகம் ரெடியாக வந்திருக்கு. பாருங்கள், ஒரு கம்பி பதம் வர தேவையில்லை. இந்த பாகம் இந்த மாதிரி ஒட்டுனா போதுங்க. இவ்வளோதாங்க. இப்போ இதை கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்திக்கோங்க. ஒரு சிட்டிக்கை அளவுக்கு ரெட் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதுக்கடுத்து நம்ம ஊற வச்ச மாவை பார்க்கலாங்க எப்படியா இருக்குன்னு. பாருங்கள், இந்த மாதிரி ஆயிருக்கு. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக மாவை எடுத்துகிட்டு நல்லா உருட்டணுங்க. உருட்டும் போது கைக்குள்ளே இதை வச்சுட்டு நல்லா சாஃப்டாக உருட்டிக்கணுங்க. அழுத்தி உருட்டாதீங்க. இந்த மாதிரி சாஃப்டாக உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக உருட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவும் நான் உருட்டி வச்சுருக்கேன். நான் உருட்டி வச்ச ஒரு உருண்டை எடுத்திருக்கேன். இந்த உருண்டையை இந்த மாதிரி செஞ்சுட்டு மத்தியத்தில் ஒரு ஹோலை போட்டு வைக்கிறேங்க. இந்த மாதிரி ஹோலை போட்டுக்கணும். இவ்வளோதாங்க, பாதுஷா ஷேப் கிடைச்சிருச்சு. பாருங்கள், மீதி இருக்கிற எல்லா உருண்டைங்களுக்கும் நான் மத்தியத்தில் ஹோல் போட்டு வச்சுருக்கேங்க. பாருங்கள், நல்லா பாதுஷா ஷேப் கிடைச்சிருச்சு. இவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இந்த பாதுஷா ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடாக விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கலாம். இந்த மாவு இமீடியட்டாக மேலே வரலைங்க. இது நிதானமாக தான் மேலே வருது. இந்த மாதிரி தான் சூடாக இருக்கணும் எண்ணெய். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா பாதுஷா போட்டுடலாங்க. இதை போட்டுட்டு லோ ஃப்ளேமில் நம்ம வேக வைக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் எந்த காரணத்துக்கும் வேக வைக்கக்கூடாது. பாருங்கள், நான் லோ ஃப்ளேமில் வேக வச்சுட்டு வரேன். நிதானமாக மேலே எழுந்து வருதுங்க எல்லா பாதுஷா. உங்களுக்கே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நிதானமாக தான் மேலே எழுந்து வரணுங்க. மேலே வந்த பிற்பாடு இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுருங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு இந்த கலர் வர வரைக்கும், நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வேக வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்கணுங்க. நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலராக வர வரைக்கும் வேக வச்சுருங்க. கோல்டன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் எல்லாம் எடுத்துக்க போகிறேன். இதுக்கப்புறமா நம்ம சூடாக இருக்கிற பாகத்துக்கு இந்த பாதுஷாங்களை போட்டுடலாம். இந்த பாதுஷாங்களை போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அப்போ தாங்க நல்லா ஜூஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ நான் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது மேலே நான் முந்திரியை நல்லா துருவி போட்டிருக்கேங்க. பாருங்கள், அழகாக கிடச்சிருக்கு. நல்ல மேலே கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக இருக்குது. பாருங்கள், நல்லா உள்ள ஜூஸியாக மேலே கிறிஸ்பியாக கிடைக்குங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. பாருங்கள், நல்ல ஜூஸியாக கிடச்சிருக்கு. நல்ல உள்ளே சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. இது நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்பவே டேஸ்ட்டாக, ரொம்பவே ஈஸியாக, ரொம்பவே குவிக்காக இதை செஞ்சுக்கலாங்க. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.